அறிவியல், காடுகள், மரங்கள் குறித்து இரும்புலிக்குறிச்சி எழுத்தாளர் ரகுபதி வழங்கிய உரை வீச்சுக்கள். வணக்கம் தோழர்களே, வணக்கம். நாம் மார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம். நான் இரும்புலிக்குறிச்சி எழுத்தாளர் ரகுபதி பேசுகிறேன். ஒரு தேசத்தில் 1/3 காடு இருந்தால்தான் அது வளமான நாடாகும். அவ்வாறு காடு வளமற்ற நாடுகள் உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற பூமியாகும். அதை அடிப்படையாக கொண்டு எனது உரை வீச்சை உங்கள் முன் தற்போது நான் படைக்கின்றேன். காடுகள் மரங்களின் வெறும் வசிப்பிடம் மட்டுமல்ல, அது உயிரின சமூகத்தின் உயர்திணையின் தொகுப்பாகும். காடுகள் மண்ணின் உயிர்கவசம். காடுகள் மண்ணின் நுரையீரல்கள். அது இயற்கையில் வெளியாகும் கரிமில வாயு உட்கொண்டு உயிர் வாயுவை உயிரினத்திற்கு கொடையாக வழங்குகின்றன. காடுகள் காற்றை கழுவுகின்றன, காற்று மனிதனை தழுவுகின்றன. காடுகள் மழை தருகின்றன, மழை உலக உயிரினங்களுக்கு உயிர் தருகின்றன. காடு ஆடு மாடுகளுக்கு இலை புல் தருகின்றன. ஆடு மாடுகள் வெளியேற்றும் கழிவுகளால் காடுகள் வளம் பெறுகின்றன. காடுகள் சுதந்திரத்தை விரும்பும் உயிரினங்களுக்கு அடைக்கலம் தருகின்றன. காட்டு விலங்குகள் நாட்டை விரும்புவதில்லை, நாட்டு விலங்குகள் அதற்கு ஆபத்தை விளைவிக்கின்றன. அதனால் காடு அதற்கு பாதுகாப்பாக இருப்பதால் காட்டையே விரும்புகின்றன. காடுகள் ஞானத்தை வளர்க்கின்றன. உலகம் புகழும் ஞானிகள் காட்டில்தான் தங்களின் ஞானத்தை பெற்றிருக்கின்றார்கள். மனிதன் முதலில் காட்டில்தான் பிறந்தான். காடு மனிதனுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது. காடுகள் நாகரிகத்தின் தொட்டில் எனலாம். காடு இல்லாத நாடு சுடுகாட்டிற்கு ஒப்பாகும். காடுகள் வெயிலை தடுக்கின்றன, வெயிலின் ஒளிக்கற்றையை உள்வாங்கி உயிரை காக்கின்றன. மனிதன் இரக்கமே இல்லாமல் மரத்தை வெட்டினான், மரம் அழுதது. ஒவ்வொரு மரமும் மண்ணில் வீழ்ந்து மடிந்த போது மனிதனின் ஆயுள் வேர்களின் காலங்கள் கணக்கிடப்படுகின்றன. மரங்களை வெட்டியதால் உலக வெப்பம் உயர்ந்தது, பனிமலைகள் உருகுகின்றன, கடல் மட்டமும் உயர்கின்றன. ஒரு நாள் நிலம் கடலாக போகின்றன, கடல் ஒரு நாள் நிலமாக போகின்றன. காடுகளை துவக்கத்தில் மனிதன் விறகுக்காக அழித்தான், பின்னர் பணம் சம்பாதிப்பதற்காக அழித்தான். காடுகளை அழிப்பவனை தடுக்க கடுமையான சட்டம் இல்லை. ஒவ்வொரு மரமும் வெட்டப்படும் போது ஒரு மரக்கன்று நடப்பட வேண்டும் என்ற மனசாட்சி யாருக்கும் இல்லை. எம் முன்னோர்கள் ஒரு இடத்தில் வசிப்பதற்கு முன்னால் அவ்விடத்தை சுற்றிலும் மரம் நட்டார்கள். சாலை இரு மரங்கிலும் மரம் நட்டார்கள். அவ்வழியே வருவோர் போவோர்கள் அதில் இளைப்பாறினார்கள். அக்காலத்தில் பிள்ளை பேர் இல்லாதவர்கள் பிள்ளையாய் நினைத்து மரம் வளர்த்தார்கள். வைத்த மரமெல்லாம் ஊருக்கூர் குளக்கரையிலும் கண்ட கண்ட இடங்களிலும் இன்றளவும் அவர்களின் முகவரிகளை சொல்லி வருகின்றன. அவர்கள் நட்ட மரத்தில்தான் நாம் இளைப்பாறுகிறோம். நாம் இதுவரை சொந்தமாக மரம் நடவில்லை. விறகு வேண்டுமா, மரத்தை வெட்டுகிறோம். மனிதனை எரிக்கவா, மரத்தை வெட்டுகிறோம். அரசியல் தலைவர் கைதா, மரத்தை வெட்டுகிறோம். ஆடு மாடுகளுக்கு தழை இலை வேண்டுமா, மரத்தை வெட்டுகிறோம். வீடு கட்டவா, மரத்தை வெட்டுகிறோம். வீடு பேரா, மரத்தை வெட்டுகிறோம். மரம் இறந்து போனால் விறகாக மாறுகிறது. மனிதன் இறந்து போனால் சடலமாக மாறுகிறான். சடலத்தை வைத்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. மனிதர்களை மரம் என்று சொல்வது மரத்தை அவமானப்படுத்துவதற்கு ஒப்பாகும். மூடர்களை மரமாண்டை என்று திட்டுவது திட்டுபவர்களின் அறியாமையை காட்டுவதாகும். மனிதனை காட்டிலும் மரங்கள் தான் மாபெரும் செல்வங்கள் என்பது முட்டாளர்களுக்கு தெரிவதில்லை. மரத்தை நட்டால் மழை வருகிறது, மனிதனை பெற்றால் கண்ணீர் தருகிறான். மரங்கள் மண்ணின் குழந்தைகள். மரம் மண்ணில் விழுந்து எருவானால் மீண்டும் பல தாவரங்கள் உயிர்க்கிறது. மனிதன் இறந்த பின்பு அவனின் சாம்பலின் மீது புல் கூட முளைப்பதில்லை. மரம் மண்ணுக்கு புதல்வன், மரம் மண்ணுக்கு உயிர். மரத்திற்கு மண்ணுக்குமே தொப்புள் கொடி உறவு. மனிதனுக்கும் மண்ணுக்கும் உள்ள உறவு வழிப்போக்கர்களின் உறவாகும். மரம் காய் தருகிறது, மரம் கனி தருகிறது, மரம் தொட்டில் தருகிறது, மரம் கட்டில் தருகிறது, மரம் வீடு தருகிறது, மரம் கூடு தருகிறது, மரம் ஏடு தருகிறது. மரங்கள் தங்கள் கிளைகளில் பறவைகளை கூடு கட்டி கொள்ள அனுமதிக்கின்றன. அது ஒருபோதும் இடைஞ்சல் செய்து அவைகளை விரட்டுவதில்லை. மனிதன் தன்னிடம் உள்ளவற்றில் இல்லாதவருக்கு வழங்க இசையை மறுக்கின்றான். மனிதன் ஒரு தடை வெட்டுப்பட்டாலே யாருக்கும் பயனற்று போகின்றான். ஆனால் மரங்களை எத்தனை முறை வெட்டினாலும் கிளைகள் பரப்புகின்றன, பூக்களை தூவி பூமியை பரவசப்படுத்துகின்றன. ஆனால் மனிதன் பூமியை குப்பை கூலங்களால் நிரப்புகிறான். வேதியியல் உலகம் மானுட வாழ்வை அனைத்து தளங்களிலும் எரித்து தீக்கின்றன. மரங்கள் அவற்றை சலவை செய்து சுத்தமாக்குகின்றன. மரங்களை கொண்ட தேசங்கள் மழை வளம் பெறுகின்றன. மரங்களற்ற தேசம் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற தேசமாகும். மனிதன் சுவாசிக்க நாசி தேவைப்படுகிறது, மரங்கள் சுவாசிக்க இலைகள் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு மரமும் இரக்கமற்ற முறையில் கொல்லப்பட்டு மண்ணில் சாயும் போது ஓசோன் அடுக்குகளின் ஓட்டைகள் கூடுதலாக விரிவடைகின்றன. எதிர்கால தலைமுறைக்கு சேர்த்து வைக்கும் சொத்து பணம் காசல்ல, மாறாக மரங்கள் தான் நாம் விட்டு செல்லும் நிரந்தர சொத்தாகும். அடுத்த தலைமுறைக்கு வரும் ஆபத்தினை மரங்களால் மட்டுமே தடுக்க முடியும். மனிதன் வந்து போன அடையாளத்தின் தடங்கள் பூமியில் நீண்ட நாட்கள் பேசப்படுவதில்லை.
ஆனால் அவன் நட்டு வைத்துவிட்டு போகும் மரங்கள் அவன் மரணத்திற்கு பின்பும் அவன் பெயரை சொல்லி மகிழ்கின்றன. நன்றி, வணக்கம்.